இவன் போய் அந்த வாக்கப்பட போறாள் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் வந்து அதை ஏற்றுக்கிட முடியாமல் அந்த பொண்ணை உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப நேரத்து கொடுமை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவளை அடிச்சிருக்காங்க. அவன் தாய் மாமா வந்து போய் அந்த காசு நீ வாக்கப்பட போறியா, அதுக்கு நீ உசுலோடு இல்லாமல் நீ செத்து போயிடலாம், நாங்களே உன்னை கொன்னுருவோம், அவளை அப்படியே இப்போ அந்த பையனை விட்டுட்டு வரதா இருந்தால் சொல்லு, வேறு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க, அப்படி உனக்கு அந்த பையன் தான் வேணா நீ உசுலோடு இருக்காத செத்துட்டு நாங்களே உங்களுக்கு கொன்னுருவோம், அந்த மாதிரி அந்த பொண்ணை மிரட்டியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க பாட்டி செல்ல இருந்து நான் ஃபோன் என் லைனில் தான் இருந்தேன். நான் மியூட்டு போட்டு எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு அரை மணி நேரம் கேட்டுட்டு இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் தான் கட் ஆயிடுச்சு செல்லு. அதுக்கப்புறம் ஈவினிங் நான் பேசும்போது டைம் ஒரு 12 இருக்கும். அதுக்கப்புறம் 3 மணிக்கு அவளை பார்த்தேன். மாடியில் பார்க்கும்போது அழுதுட்டு தான் இருந்தா. கை காமிச்சேன். அதுக்கப்புறம் வீட்டில் யாரும் வந்துட்டாங்கன்னு என்னன்னு தெரியல, உடனே உள்ளே போயிட்டா. அதுக்கப்புறம் நானும் சரி நிற்க வேண்டான்ட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு இப்படி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் காமிச்சிருக்காங்க. அங்கே போனோன்னே பல்ஸ் இல்லை, கழுத்தில் கொஞ்சம் காயம் இருக்க போய் போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸ் அதுக்கப்புறம் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஜாதிய கொடுமையாக தான் ஒரு இது நடந்திருக்கு. வர வெள்ளிக்கிழமை இந்த நேரத்து தான் நானும் அவளும் போய் ஆரம்பிக்கவில்லை போய் பட்டு எடுத்து வந்தோம். முகூர்த்த பட்டு போய் நானும் அவளை தான் போய் எடுத்துகிட்டு வந்தோம். எல்லாமே அவள் சம்மதத்தோடு தான் எல்லாமே நடந்துச்சு. நான் வீட்டை விட்டு வாரன்ட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே என்கிட்ட தந்து 1 வாரம் ஆச்சு. என்கிட்ட தான் எல்லாமே இருக்குது, நான் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். அது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணை இப்படி அவங்க கூட போகிறதுக்கு நான் கொண்டுலான்ட்டு வீட்டில் அவங்க தாய் மாமா தான் A1 இருக்காங்க. அவங்க தான் முக்கியம். இது இந்த பையனுக்கு கொடுக்கக்கூடாது, இந்த சமுதாயத்தில் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு குறிக்கோளோட இருக்காங்க. இந்த கொலையில் வந்து கண்டிப்பாக சந்தேகம் இருக்குது. இதில் வந்து முக்கிய காரணம் வந்து அவளோட தாய் மாமா, அம்மாவோட அண்ணன் பழனி. அவரை தான் நீங்கள் வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு அக்யூஸ்டாக நீங்கள் அவங்கள தான் எடுக்கணும். அடுத்த நடவடிக்கை இப்போ கமிஷன் ஆஃபீஸும் போகிறோம். நேற்று பேட்டை ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். பேட்டை ஸ்டேஷனில் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி எடுக்கலை. இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனில் இல்லாதனால எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் இப்போ கமிஷன் ஆஃபீஸுக்கு எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கோம். சரியான இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். ஜாதியை சொல்லி பேசினது அவங்க பழனி தான். இப்போ அந்த ஜாதியில போய் வாக்கப்பட போறியா, அவங்க கூட போகிறதுக்கு நீ உன்னை கொன்று போட்டுருவோம் அப்படின்னு கடைசி அவங்க வாயால் சொன்னதை உண்மையாக நிரூபிச்சிட்டாங்க. நெல்லைப்பேட்டை பகுதியில் இளம்பெண் மர்ம மரணம் தொடர்பாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இளம்பெண்ணை அவரது பெற்றோர் ஆணவ படுகொலை செய்ததாக காதலன் குற்றச்சாட்டை முன்வைத்து பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜா. என்ன நடந்தது? காதலன் தரப்பிலிருந்து காவல்துறையில் ஏதேனும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை செக்கடி அனவரத விநாயகர் கோயில் தெருவை சேர்ந்தவர் பச்சிராஜா. இவரது மகள் சிவமதி. இவர் நெல்லையில் உள்ள கல்லூரி BSc இயற்பியல் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். பச்சிராஜன் அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவராக வேலை பார்த்து வருகிறார். சிவமதிக்கும் பேட்டை கடசர் தெருவைச் சேர்ந்த முருகன் மகன் ஆனந்த கிருஷ்ணன் என்பவருக்கும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனந்த கிருஷ்ணன் ஏர்டெல் நிறுவனத்தின் டீம் லீடராகவும் வேலை பார்த்து வருகிறார். காதல் ஜோடிகள் திருமணத்திற்காக பத்திரிகை அடித்து வரும் 6ஆம் தேதி திருமணம் நடைபெறுவதற்காக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இளம்பெண்ணின் பெற்றோர் வீட்டில் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிகிறது. இதில் ஆத்திரமடைந்த அவரது பெற்றோர்கள் இளம்பெண்ணை கடுமையாக கண்டித்துள்ளனர். மேலும் இந்த நிலையில் நேற்று மாலை 6 மணி அளவில் சிவமதிக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி பழையப்பேட்டை கண்டியப்படி அரசு மருத்துவமனையில் கழுத்தில் காயத்துடன் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவரது உடலை அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து சிவமதியின் தாய் ரேவதி பேட்டை போலீசில் புகார் அளித்தார். மேலும் துணை ஆணையர் நிர்வாகம் விஜயகுமார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் வழக்கின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு நியாயமான விசாரணை நடக்க வேண்டும் என்பதற்காக நெல்லை டவுன் காவல் உதவி ஆணையாளர் இளவரசன் வழக்கின் விசாரணை அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டு விசாரணை துரிதப்படுத்தியுள்ளது. இளம்பெண் சிவமதிக்கு அவர் காதலித்த காதலுடன் வரும் 6ஆம் தேதி திருமணம் நடைபெறுகின்ற நிலையில் இளம்பெண் மரணம் பல்வேறு சந்தேகத்தையும் எழுப்பியுள்ளது. மேலும் இளம்பெண் மரணம் கொலையா தற்கொலையா என்ற பல்வேறு கோணத்தில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் விசாரணை அதிகாரி மாற்றம் செய்யப்பட்டு விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜா.